ஃபஸ்ட்டு டே ஆட்டோகிராஃப் ரிலீஸில் அப்போ வந்து தியேட்டர் விளம்பரங்கள் போகும் முன்னாடி. அப்புறம் டிவியில் வந்து இந்த ஆடு மாதிரி கொடுப்போம் 2 நிமிஷத்துக்கு, இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுப்போம். ஓகே. அதில் காலையில் எந்திரிச்சு முதல்ல உட்காந்து எந்த சேனலில் யார் ஆட் போடுறான்னு பார்ப்போம். அதுலேருந்து வரும் தமிழகம் எங்கும் பிப்ரவரி 19 முதல் ஆட்டோகிராஃப் சேரன் ஆட்டோகிராஃப்னு வரும். அதுதான் எனக்கு முதல் மகிழ்ச்சி. அதாவது விளம்பரமாக இது ரிலீஸுக்கு முன்னாடியே நடக்கிறது. இப்போ ரிலீஸ் அன்னைக்கு காலைல எந்திரிச்சு நம்மளோட நிறைய நம்பிக்கைகள் இருக்கும். முதல்ல எடுத்தோடனே முன்னாடிலாம் கோயிலுக்கு போவோம், அப்புறம் நம்மளோட குருவை பார்க்க போவோம், அப்புறம் நம்மளோட அம்மாட்ட போவோம், அப்புறம் வீட்டில் சொல்லிட்டு வருவோம். அப்படி நிறைய நம்பிக்கைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அது மாதிரி நான் ஆட்டோகிராஃபுக்கு எங்கேயும் போகலை. நான் என்னோடய ஆஃபீஸில் தான் இருந்தேன். அலுவலகத்தில் நான் பாட்டுக்கு இருந்தேன். பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கான்னு பார்த்தேன், விளம்பரம் வந்திருக்கு. இன்று முதல் எல்லா ஊர்லேயும் அந்த இது பெட்டி போயிருச்சு. ஸோ கேட்டுட்டு நான் உட்காந்துட்டேன் பேசாமல். ஆனால் அந்த நிமிடங்கள் எனக்கு முன்னாடி ஓடின வாட்ச் என்ன ஞாபகம் இருக்குது. அது ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ கரெக்டாக 11 மணிக்கு ஷோ, ஃபஸ்ட்டு ஷோ 11 மணிக்கு, 1 மணி 1:30 மணி ஆகும் அதோட ரிசல்ட் வர்றதுக்கு. ஏன்னா 12, 1, 2, 2:30 ஆயிரும். அப்போ தான் ரிசல்ட் வரும். இப்போ இன்டர்வலில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஓகே சார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்போ யாரும் சொல்லலை. ஓகே, இன்டர்வல் பரவாயில்ல சார், நல்லா இருக்குது சார், பார்க்கலாம் சார் அப்படின்றாங்க. சரி, படம் முடியும் போதும் பரவாயில்ல சார், எல்லோரும் அமைதியாக போகிறாங்க சார், ஓகே சார், அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த சோகம் இருக்குல்ல, அதை வந்து இவங்களால் வியாபார ரீதியாக ஜட்ஜ் பண்ண முடியல. மக்களோட அந்த ஒரு எமோஷன் இதை இவங்க வியாபார ரீதியாக கமர்ஷியலாக அதை சொல்ல முடியாது. ஓகே. அப்புறம் தியேட்டருக்கு 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து போகும்போது நான் தியேட்டரில் அதை ஃபீல் பண்ணுறேன், அந்த வெற்றியை.